அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். செங்கோட்டையன் திமுகவில் இணைகிறாரா? செப்டம்பர் 5ஆம் தேதி எனது முடிவை அறிவிக்கின்றேன். செங்கோட்டையன் பரபரப்பு அறிக்கை. செங்கோட்டையன் கடந்த 6 மாத காலமாக அதிமுகவில் இருந்து கொண்டிருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியோடு கருத்து முரண்பாட்டில் இருந்து வருகிறார். அத்திக்கடவு அவிநாசி கூட்டு குடிநீர் திட்டம் கோவையில் தொடங்கப்பட்டிருந்தது. அதற்கான பாராட்டு விழா அதிமுக மற்றும் விவசாய சங்கத்தின் சார்பில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்கி நடத்தி வைத்தார். ஆனால் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த முக்கிய அதிமுக நிர்வாகி என்ற முறையில் செங்கோட்டையன் அங்கு கலந்து கொள்ளவில்லை. அதன் பின்பு டெல்லியில் அதிமுகவின் தலைமை அலுவலகம் திறக்கப்பட்டது. அந்த விழாவையும் புறக்கணித்தார். இப்படி தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி பங்கு பெறக்கூடிய அனைத்து விழாக்களையும் புறக்கணித்துக் கொண்டே இருந்தார். இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையேயான விரிசல் அதிகமாகி இருந்தது. இதுபோன்ற சூழ்நிலையில்தான் மத்திய அமைச்சர்களான ஜே.பி. நட்டா, அமித்ஷா போன்றவர்கள் டெல்லிக்கு செங்கோட்டையனை வரவழைத்து அவரோடு ஆலோசனை நடத்தினார்கள். பின்பு சென்னைக்கு வந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் செங்கோட்டையனோடு ஆலோசனை நடத்தினார். இப்படி பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்கள் தொடர்ந்து செங்கோட்டையனோடு ஆலோசனை நடத்தியது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டது. எங்கே பாஜகவின் தலைமை செங்கோட்டையனுக்கு ஆதரவாக சென்று விடுமோ என்ற பயத்தால் உடனடியாக டெல்லிக்கு சென்று பாஜகவோடு கூட்டணியை அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. அதன் பின்பு பாஜக தலைமை செங்கோட்டையனை ஒதுக்கிவிட்டது. அதன் பின்பு அவரோடு எந்தவிதமான ஆலோசனையிலும் ஈடுபடவில்லை. இதனால் செங்கோட்டையன் விரக்தியின் உச்சத்துக்கே சென்று விட்டார். மீண்டும் அதிமுகவின் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றாலும் கூட செங்கோட்டையன் தொடர்ந்து புறக்கணித்தே வந்தார். காரணம், தன்னை விட இளையவரான தன்னால் வளர்க்கப்பட்ட கே.சி. கருப்பண்ணனை ஈரோடு மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து செங்கோட்டையனுக்கு எதிராக முன்னிலைப்படுத்திக் கொண்டே இருந்தார். ஈரோடு மாவட்டத்தை 2ஆக பிரித்து அதில் ஒரு பகுதியை கே.சி. கருப்பண்ணனுக்கு வழங்கினார். மேலும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் ஈரோடு மாவட்டத்தில் கே.சி. கருப்பண்ணனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் செங்கோட்டையனை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி புறக்கணித்தே வந்தார். காரணம், எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, செல்வி ஜெயலலிதா காலத்திலும் முக்கிய துறைகளின் அமைச்சராக இருந்தவர். 7 முறை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார். திமுகவில் துரைமுருகனை போன்று அதிமுகவில் மூத்த அரசியல்வாதி. ஆனால் அப்படி இருந்தும் அவருக்கான முக்கியத்துவத்தை எடப்பாடி பழனிசாமி தரவில்லை என்ற மன வருத்தம் அவருக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. தற்போதைய சூழ்நிலையில் மீண்டும் அதிமுக வெற்றி பெறாது, திமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என கூறப்பட்டு வருகிறது. இதனால் அதிமுகவை சேர்ந்த பல மூத்த தலைவர்கள் தொடர்ந்து திமுகவில் இணைந்து வருகிறார்கள். அன்வர் ராஜா, கார்த்திக் தொண்டைமான், மைத்ரேயன் போன்றவர்கள் திமுகவில் இணைந்து விட்டார்கள். இதேபோன்று அதிமுகவை சேர்ந்த பல மூத்த தலைவர்களும் திமுகவில் இணைய தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில்தான் திமுகவிலிருந்து செங்கோட்டையனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட வண்ணம் இருந்து வருகிறது. ஏற்கனவே செங்கோட்டையனுக்கு அழைப்பு விடுத்த போது அவர் திமுகவிற்கு செல்ல மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் தற்பொழுது செங்கோட்டையன் திமுகவிற்கு செல்லலாமா என்ற ஒரு மனநிலையில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. செங்கோட்டையனின் ஆதரவாளர்களும் நீங்கள் தொடர்ந்து அதிமுகவில் இருந்தால் எந்தவிதமான பலனும் இல்லை, உங்களை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறார், உங்களுக்கான முக்கியத்துவத்தை அவர் தர மறுக்கிறார், எனவே திமுகவில் இணைந்தால் நல்ல பதவியும் அமைச்சர் பொறுப்பும் கிடைக்கும். அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு சென்ற பல்வேறு அமைச்சர்கள் தற்பொழுது நல்ல நிலையில் இருந்து வருகிறார்கள். கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த முத்துசாமி, செந்தில் பாலாஜி போன்றவர்கள் அதே நிலையில்தான் இருந்து வருகிறார்கள். எனவே நீங்கள் திமுகவிற்கு செல்வது நல்லது என அவர்கள் ஆலோசனை கூறியதாக சொல்லப்படுகிறது. மேலும் செங்கோட்டையன் தரப்பு செந்தில் பாலாஜியோடு ஆலோசனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. அப்பொழுது கட்சியில் முக்கிய பதவி, மேலும் அமைச்சரவையில் எனக்கு கண்டிப்பாக முக்கிய துறையை ஒதுக்க வேண்டும், இந்த 2ற்கும் உத்தரவாதம் அளித்தால் திமுகவில் இணைகிறேன் என செங்கோட்டையன் அறிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் ஒரு சிலரோ, செங்கோட்டையன் ஒரு காலத்திலும் திமுகவில் இணைய மாட்டார், அவர் ஆரம்ப காலம் முதல் திமுகவை எதிர்த்தே அரசியல் செய்து பழக்கப்பட்டவர், அவரால் திமுகவில் இணைய முடியாது, OPS, டிடிவி தினகரன் போன்று அதிமுகவில் புதிய அணியை உருவாக்குவார், இவரது தலைமையில் ஒரு அணி உருவானால் அது அதிமுகவின் 5வது அணியாக செயல்படும் என கூறியுள்ளார்கள். செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி செங்கோட்டையன் தனது முடிவை அறிவிப்பதாக கூறியுள்ளார். நன்றி.